வெல்கம் டு MH Max சேனல் 10ஆம் வகுப்பு கிராஃப் பார்க்கலாமுங்க. பேஜ் நம்பர் 127ல கொஷின் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நேர்மாறுபாடுனா என்ன, எதிர்மாறுபாடுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? மாறுபாடுகளின் வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நேர்மாறுபாடுனா என்ன சமன்பாடு, எதிர்மாறுபாடுனா என்ன சமன்பாடு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நேர்மாறுபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 1 கிலோ தக்காளி 25 ரூபா அப்படின்னா 2 கிலோ தக்காளி 50 ரூபா, 3 கிலோ தக்காளி 75 ரூபா. ஸோ அப்படின்னா கிலோ அதிகமாகும் பொழுது நம்மளுக்கு விலையும் அதிகமாகுது. ஓகேங்களா? ரெண்டுமே அதிகமாகுது. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே குறையுது அப்படின்னா அது வந்து நேர்மாறுபாடு. சரிங்களா? இப்போ எதிர்மாறுபாடு அப்படிங்கிறது நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு வண்டியில் போகிறோம். ஒரு 25 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்து நம்மளுக்கு குறையும். சரிங்களா? கிலோமீட்டர் அதிகமாகும் பொழுது, வண்டியோட ஸ்பீடு அதிகமாகும் போது டைம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், குறையும். அப்படின்னா ஒன்று அதிகமாகுது, ஒன்று குறையுது அப்படின்னா நம்மளுக்கு எதிர்மாறுபாடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை. நேர்மாறுபாடுனா ரெண்டுமே அதிகமாகணும். இப்போ இருக்கக்கூடிய கணக்கில், உங்களுக்கு இருக்கக்கூடிய கணக்கில் ரெண்டுமே அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா ரெண்டுமே அதிகமாச்சுன்னா அது நேர்மாறுபாடு. ஒன்று அதிகமாகி ஒன்று குறைஞ்சதுன்னா அது எதிர்மாறுபாடு. நேர்மாறுபாடுக்கு என்ன சமன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y = kx. என்றைக்குமே நம்ம அட்டவணை போடும்போது கிராஃபில் xy போடுவோம் இல்லைங்களா? இதில் கேங்கிறது நம்ம வந்து கான்ஸ்டன்ட், அதாவது விகித சம மாறிலி அப்படின்னு வச்சுக்கணும். கே ஒவ்வொரு கணக்குக்குமே கே மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கேவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் இந்த சைடு போகுமா, அப்படின்னா எக்ஸ் வந்து பெருக்கலாக இருக்கிறது இந்த சைடு என்ன ஆயிரும், வகுத்தலாம் மாறிடும். அப்படின்னா கே சமம் y/x. கே இங்கே வச்சுக்கிட்டேன், எக்ஸ் மட்டும் இந்த சைடு போனால் வகுத்தலாம் மாறிடுச்சு. அப்படின்னா y/x. அப்படின்னா நேர்மாறுபாடுனா ஒய்யை எக்ஸால் வகுக்கணும். ஒய்யை எக்ஸால் வகுத்தோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் கே. சரிங்களா? எதிர்மாறுபாடுனா k = xy. k = xy. xyயை பெருக்குனா கேவோட மதிப்பு கிடைச்சிரும். சரிங்களா? நேர்மாறுபாடுனா ஒய்யை எக்ஸால் வகுத்தா கே மதிப்பு, எதிர்மாறுபாடுனா கே சமம் xy. இந்த சமன்பாடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு வந்து பேஜ் நம்பர் 127ல் எடுத்துக்காட்டு 3.47. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு மொத்தம் 2 வகையான கிராஃப் இருக்குது. இதில் வந்து மாறுபாட்டினுடைய வகைகள் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்த பயிற்சி பார்த்திங்கன்னா இது வந்து 3.15. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிறது 3.16. அது வந்து பரவளையம் போடுறது. அதில் 20 கணக்கு இருக்குது, இதில் 10 கணக்கு இருக்குது. இந்த 10ல் ஒரு கணக்கும் அந்த 20ல் ஒரு கணக்கும் தான் நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. சரிங்களா? இந்த 10 கணக்கை நல்லா தரவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கணக்கு நம்ம கொடுத்துருவாங்க. அதில் 8 மார்க் வாங்கிடலாம். ஆனால் இது வந்து டெய்லியுமே நீங்கள் ஒரு கணக்கு அப்படிங்கிற பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் மிட்டமுக்கு வராது. இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து போட்டு பழகினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடியது. இப்போ பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.47. கொஷின் பாருங்கள். வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தால், வர்ஷிகா வந்து வெவ்வேறு அளவில் 6 வட்டங்களை வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவிற்கும் உள்ள தோராய தொடர்புக்கு ஒரு வரைபடம் வரையவும். அதனை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது வட்டத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அட்டவணை அவங்களே கொடுத்துட்டான்னு அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, போட தேவையில்லை. இதனால நம்ம ஆன்சர் எழுதும்போது அட்டவணையை போட்டுக்கிட்டா தான் நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா கொடுத்துட்டாங்க. விட்டம் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும்போது அதனுடைய சுற்றளவு வந்து 3.1, 2ஆக இருக்கும்போது 6.2, 3ஆக இருக்கும்போது 9.3, 4ஆக இருக்கும்போது 12.4, 5ஆக இருக்கும்போது 12.5. சரிங்களா? இதில் நம்ம கிராஃப் போட்டுட்டு அவங்க கேட்குற கொஷின் பாருங்கள். விட்டமானது 6 பாருங்கள், 5க்கு அடுத்தது 6ஆக இருக்கும் பொழுது வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படிங்கிறதா கொஷின். சரிங்களா? நான் பாருங்கள் அட்டவணை போட்டிருக்கேன். இதுதான் ப்ரொசீஜர். ஒவ்வொரு கணக்குக்குமே 10 கணக்குக்குமே இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு அட்டவணை போட்டுக்கிறீங்க. அப்புறம் மாறுபாடுங்கிறது என்ன வகை, அதாவது நேர்மாறுபாடு இருக்குது, எதிர்மாறுபாடு இருக்குது, அதில் என்ன வகைங்கிறது எழுதணும். அப்புறம் சமன்பாடு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் என்ன சமன்பாடு, அப்புறம் கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது கீழே போடுவோம், அப்புறம் புள்ளிகள், அப்புறம் அந்த கொஷினுக்கான ஆன்சர், அப்புறம் இந்த பக்கம் கிராஃப் போடுறோம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் வரைபடம் அட்டவணை போட்டாச்சு. இதில் பாருங்கள் அளவு 1, 2, 3, 4, 5 அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இங்கேயும் அளவுகள் என்ன ஆகுது, 3.1, 6.2, 9.3 அதிகமாகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன மாறுபாடு, நேர்மாறுபாடு. மாறுபாடு அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது சமன்பாடு. நேர்மாறுபாடுக்கு சமன்பாடு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, y = kx.
அப்படின்னா கேவோட மதிப்பு என்னது y/x. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. தெரியல அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமே வச்சுக்கோங்க. k = y/x சைடில் எழுதிட்டு மாற்றி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இதை வச்சு தான் நம்ம கேவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லா கணக்குக்குமே கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் நம்ம. பாருங்கள் y/x அட்டவணையில் நம்மளுக்கு இங்கே இது வந்து எக்ஸு, இது y. பாருங்கள் y/x கீழே இருக்கிறது y, மேலே இருக்கிறது x. அப்படின்னா வந்து y-ஐ மேலே போடணும், x-ஐ கீழே போடணும். அப்படின்னா இதில் பாருங்கள் இதுதானே y. அப்படின்னா 3.1/1 சமம் சரிங்களா. இது எல்லாமே சமம் தான். அடுத்தது 6.2/2 இங்கே அட்டவணையில் இருக்கிறது அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். 9.3/3 12.4/4 15.5/5 சரிங்களா. இப்போ 3.1/1 இதை நான் அடிச்சு போடுறேன். 2 அடித்தா 3 2 6 1 2 2. இதை அடிச்சு போட்டோம்னா 3 9 1 3 3. இதை அடிச்சு போட்டால் 3 4 12 1 4 4. இது 5 அடித்தா 3 5 15 1 5 5. பாருங்கள் எல்லாத்துக்குமே 3.1 தான் வருது ஓகேங்களா. அது மாதிரி எல்லா கணக்குக்குமே இப்படி நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா ஒரே மதிப்பு தான் வரும். அதுக்குன்னு எல்லாமே நீங்கள் அடிச்சு போட்டால் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஒரு நம்பர் தெளிவாக அடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் கேவோட மதிப்பு என்னது 3.1 அப்படிங்கிறத எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்தது இப்போ புள்ளிகள் எழுதுகிறோம். புள்ளிகள்ங்கிறத அட்டவணை பார்த்து அப்படியே எழுதிடலாம். இப்போ புள்ளிகள் எப்படி எழுதலாம்? 1 இருந்ததுன்னா சரிங்களா, 1 இருந்ததுன்னா 3.1. அடுத்தது 2 இருந்ததுன்னா 6.2. அடுத்தது 3 இருந்ததுன்னா 9.3. 4 இருந்ததுன்னா 12.4. 5 இருந்ததுன்னா 15.5 ஓகேங்களா. இவ்வளோதான். அடுத்தது விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது வட்டத்தின் சுற்றளவு. நீங்கள் இதை கிராஃப் போட்டுட்டு இதை போட்டாலும் கரெக்டு, இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போயே கண்டுபிடிச்சிட்டு கிராஃப் போட்டாலும் ஓகே தான் சரிங்களா. இப்போ நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். 3.1 எல்லாத்துக்குமே. அப்படின்னா 6ஓட 3.1 பெருக்கிக்கணும். 6ஓட 3.1 பெருக்கிக்கிறோம். அப்படின்னா 1 6 6 6 3 18. அப்படின்னா 18.6 சென்டிமீட்டர் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அதாவது 3வது வாய்ப்பாடு அதிகமாகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன வரும்? 18.6 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் கிராஃப் போடலாம் பாருங்கள். கிராஃப் வந்து புள்ளி பார்த்துக்கணும். 1 இருந்தால் 3.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்கண்ணா பாருங்கள். இது வந்து எக்ஸு, எக்ஸ் டேஷு, இங்கே இது ஒய் டேஷு, மேலே ஒய் போட்டேன், அளவு திட்டம் போட்டிருக்கேன் ஓகேங்களா. இதில் நம்ம கீழே வந்து எழுதிக்கலாம் பாருங்கள். இது எக்ஸு, இது ஒய் ஓகேங்களா. இப்போ எக்ஸில் 1 2 3 4 5 6 தான் இருக்குது. சுற்றளவும் பார்த்திங்கன்னா 3.1 6.2 9.3 12 15 இது மாதிரி தான் இருக்குது. அதனால் ரெண்டுக்குமே நம்ம 1 2ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இதை எழுதிக்கிட்டிங்கன்னா தான் கிராஃப் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எக்ஸில் வந்து விட்டன் எழுதியிருக்கேன், ஒயில் வந்து சுற்றளவு எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸில் நான் வந்து இந்த இடத்துல 0 போட்டுக்கிறேன். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபுல்லாக போடணுமா அப்படின்னா எதுக்கு தேவையோ அதுக்கு போட்டுக்கலாம் சரிங்களா. இந்த பக்கம் பாருங்கள், எனக்கு வந்து 15.5 இருக்குது, இங்கே ஆன்சர் 18.6 இருக்குது. அதனால் நான் 20 வரைக்கும் போட்டுக்கிறேன் சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8. இது எழுதும்போது கொஞ்சம் வெளியில் எழுதிக்கோங்க. 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 எழுதிட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு போடணும், என்ன போடணும்? 1 இருந்தால் 3.1. இப்போ பாருங்கள், 1 இருந்தால் 3.1ங்கிறது 3 இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்தது 10 கோடு இல்லையா, அதனால் 3க்கு அடுத்த இது 3க்கு 1க்கு நேராக 3.1 இல்லை. அப்படின்னா 1,3.1 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராஃப் என்றைக்குமே பென்சிலில் தான் போடணும் ஓகேங்களா. உங்களுக்கு கரெக்டாக பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பென் யூஸ் பண்ணுறேன். என்றைக்குமே வந்து கிராஃபும் ஜாமெண்ட்ரியும் பென்சிலில் தான் போடணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது 2னா 6.2 பாருங்கள். 2க்கு நேராக இங்கே 6ல் 2வது கோட்டில் வைக்கணும். 6.1 6.2. நீங்கள் 6ல் குறிச்சிங்கன்னா தப்பு. 2,6.2 ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 3க்கு என்ன இருக்குது? 9.3. இப்போ 3ல்
9 இங்கே இருக்குது, 3வது 9.1 2 3வது கோட்டில் வைக்கணும். சரிங்களா? அப்போ நான் 3,9.3. அதுக்கு அடுத்தது 4,12.4 4,12 இங்கே இருக்குது நம்மளுக்கு 12.4னா 4வது கோட்டில் வைக்கணும். சரிங்களா? 4,12.4. அடுத்தது 5னா 15.5 5னா 15 இங்கே இருக்குது 15.5 5,15.5. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், நார்மல் கிராஃப் எப்படி போடணும்னா இந்த புள்ளி எல்லாத்தையும் சேர்க்கணும். எங்கேருந்து? 0லேருந்து. ஓகேங்களா? இந்த கோட்டை லாங் சைஸ் ஸ்கேல் இருந்தால் அது வச்சு போடுங்க. நீங்கள் கரெக்டாக இந்த புள்ளி மேலேயே போடணும், தப்பே வரக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டாக ஒரு நேர்கோடு புள்ளி நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த கோட்டில் கரெக்டாக கொண்டு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு கிராஃப் வரும். ஓகேங்களா? இதை இழுத்து விட்றேன். இப்போ நம்மளுக்கு கேள்வி வந்து எப்படி போடணும்னா, விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 6 இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் இந்த இதில் முட்டணும். பாருங்கள், இப்போ நான் 6லேருந்து போடுறேன் 6லேருந்து போடுறேன். பாருங்க, இந்த கோட்டில் கொண்டு போய் நம்ம முட்டி திருப்பணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பாருங்கள், இங்கே முட்டிட்டேன், இங்கே நான் திருப்புறேன். 18.6 தான் எனக்கு இதாகும். சரிங்களா? கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துருக்கு. எனக்கு 18.6 தான் போடணும். நீங்கள் தப்பாக முன்னாடி கோட்டில் போட்டிங்கன்னா அது 5 ஆயிரும். இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது கிராஃபு. ஓகேங்களா? பாருங்கள், இதில் கொண்டு போய் 6ல் போட்டு இதில் முட்டி இதில் டச் பண்ணணும். இப்போ அளவு திட்டம் பார்த்திங்கன்னா எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர், இங்கேயும் 1-2 தான் எடுத்திருக்கேன், இங்கேயும் 1-2 தான் எடுத்திருக்கேன். அப்படின்னா எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் நம்மளுக்கு 1 அலகு, அப்படி தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான் சம்மு. இது கரெக்டாக ஃபில் பண்ணி இங்கே எக்ஸ் டேஷு, மேலே ஒய், கீழே ஒய் டேஷ் போட்டுட்டு அளவு திட்டம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அட்டவணை, மாறுபாடு, சமன்பாடு, புள்ளிகள், ஆன்சர். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சு போடுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.